ஹலோ கைஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6த் புக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு நம்ம. இப்ப நம்ம பார்க்க போறது 3rd டெர்ம்ல இயல் 2ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 6த்ல வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல்லாவே புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு. செகண்ட் டெர்ம் ஃபுல்லாவே புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. தனியாவே போட்டிருக்கோம் புக் பேக் கொஸ்டின். ஸோ பார்க்காதவங்க அதில போய் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3rd டெர்ம்ல பார்க்க போறோம். 3rd டெர்ம்ல இயல் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இயல் 2 உடைய புக் பேக் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இலக்கணத்திலிருந்து 85 கொஸ்டின் இருக்கு. அந்த 85 கொஸ்டின்ஸ்ல முக்காவாசி கொஸ்டின் இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணிராதீங்க. ரைட்டா? ஸோ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க சான்ஸ் இல்ல. ஸோ படித்து மகிழ்க அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அன்பினில் இன்பம் காண்போம். அறத்தினில் நேர்மை காண்போம். துன்புறும் உயிர்கள் கண்டால் துரி துரிசறு கனிவு காண்போம். வன்புகழ் கொடையிற் காண்போம். வலிமையைப் போரில் காண்போம். தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்றக் காண்போம். ஸோ இத சொன்னது யாரு அப்படின்னா, ஆ. முத்திரையனார் மலேசிய கவிஞர். ஓகேவா? ஸோ இந்த பாட்ட குடுத்து, இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு கேட்கலாம். ஃபுல் பாட்டு குடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு 4 பேராவோ, ஸோ 1, 2 லைனோ இந்த மாதிரி குடுத்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்பாடலை எழுதியது யார் அப்படின்னு கேட்கலாம் நம்மட்ட. ஓகேவா? ஸோ இப்போ இலக்கண பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால, புக்குக்கு பின்னாடி என்ன இருந்தாலும் அத நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அதனால இந்த படித்து மகிழ்க இதுல உள்ள கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால இந்த மாதிரி அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதை எழுதுனது யாரு அப்படின்னா, அ. முத்திரையனார் மலேசிய கவிஞர். ஓகேவா? படிச்சுக்கோங்க இத. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது தேவையில்ல. அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. ஸோ கருணை அப்படின்னா என்ன மீனிங்? இரக்கம். ரைட்டா? ஸோ இந்த இத பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. பொருள் தருக பேஸ் பண்ணி. இல்லையா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கருணை அப்படின்னா இரக்கம். அச்சம்னா என்னது? பயம். ரைட்டா? அச்சம்னா பயம்னு அர்த்தம். ஆசை அப்படின்னா என்னது? ஆசை அப்படின்னா விருப்பம். ஆசை அப்படின்னா விருப்பம். ஸோ இந்த மாதிரி பொருள் தருக பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஸோ இந்த இதில் வேற ஏதாவது பொருள் இருக்கு அப்படின்னா அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. கருணை, இரக்கம், அச்சம், பயம், ஆசை, விருப்பம். ரைட்டா? இதில் அகர வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதில் உயிரெழுத்துக்கள் இருக்கா அப்படின்றத பார்த்துடணும். அது இல்லாத பட்சத்தில் உயிர்மை எழுத்துக்களுக்கு போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உயிரெழுத்து இருக்கான்றதை செக் பண்ணிடணும். இதுல உயிரெழுத்துக்கள் இருக்கா? ஓ இருக்கு, ஆ இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஓ, ஆ இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? அ, ஆ இல்லையா? அப்போ ஆசிரியர் இதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ செகண்ட் என்ன வரும்? ரெண்டாவது வந்து உயிரெழுத்து வரிசையில ஓனான் மட்டும்தான் இருக்கு. அப்போ ரெண்டாவது ஓனான். ரைட்டா? அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் இல்லை. அப்போ என்ன பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய் எழுத்துக்கள்ல பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்துல என்ன வரிசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இக்கு, இங்கு, இச்சு இருக்கு இல்லையா? ஸோ அதில் எந்த எழுத்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. கா வரிசை இருக்கு இல்லையா? கா வரிசை இருக்கு. கிளி. இக்கு, இங்கு, இச்சு இல்லையா? நெக்ஸ்ட் சா வரிசை இருக்கா பாருங்க. இத்து தா வரிசை தான் இருக்கு அடுத்து. ரைட்டா? அப்போ ஃபோர்த்து வந்து இதுதான் தேனி. நெக்ஸ்ட் தே தே தை தையல். நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்பு பழம். பூனை. மனிதன்.
மாணவன், மான், வௌவால். ரைட்டா? மொத்தம் வந்து 11 இருக்கு. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். உயிரெழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது இல்லாத பட்சத்துல உயிர்மெய் எழுத்துக்களுக்குள்ள வரலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதுல கைகள் அப்படின்றது என்ன தொடர்? எவ்வகை பெயர்? ஆல்ரெடி வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் இலக்கணம் என்ன அப்படின்னா பெயர்ச்சொல். ஓகேவா? அதோடைய புக் பேக் கொஸ்டின் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? பெயர்ச்சொல் ஆல்ரெடி வந்து இலக்கண பாட்டு தனியா போட்டிருக்கோம் நம்ம வீடியோல. ஸோ அதை போய் பாருங்க. ஓகேவா? பெயர்ச்சொல் 6 வகை படிச்சிருந்தோம். 6 வகை என்னென்ன அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஓகேவா? அந்த 6 வகை தான். ஸோ இதுதான் என்ன கேட்டிருக்காங்க? எவ்வகை பெயர்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிக்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இலக்கண பாட்டு போட்டிருக்கோம் பெயர்ச்சொல், அதுல போய் பார்த்துக்கோங்க. ஸோ கைகள் அப்படின்றது என்னது? ஒரு உறுப்பு இல்லையா? சினை. அப்ப இது என்னது? சினை பெயர். கரெக்டா? ஒரு சினை பெயர். நெக்ஸ்ட், அறம், பொருள், இன்பம், வீடு, அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் அப்படின்னா என்னது? தல் விகுதி பெற்றிருக்கு. அது என்னது? தொழில் பெயர். ரைட்டா? அது என்னது? தொழில் பெயர். ஸோ நெக்ஸ்ட், குழந்தை தெருவில் விளையாடியது. தெருங்கிறது என்னது? ஒரு இடத்தை குறிக்குது. ரைட்டா? அப்ப இது என்னது? இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார் அப்படின்றது யாரு? ஒரு பெயர். ரைட்டா? அப்போ இது என்னது அப்படின்னா பொருள் பெயர். பொருட்பெயர். ரைட்டா? நெக்ஸ்ட், மாலை முழுதும் விளையாட்டு. மாலை அப்படின்றது என்னது? ஒரு காலத்தை குறிக்குது மாலை அப்படின்றது இல்லையா? சோ கால பெயர். நெக்ஸ்ட், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்பு அப்படின்னு என்னது? ஒரு குணம் இல்லையா? சோ இது என்னது? பண்பு பெயர். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற பெயர் சொற்கள் எந்த வகை பெயர்கள் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு லைன் போட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விடியலில் துயில் எழுந்தேன். ஸோ இதுல விடியல் அப்படின்னா ஒரு காலம் இல்லையா? ஸோ கால பெயர் வரும். துயில் அப்படின்னா காலம். எழுந்தேன் அப்படின்னா ஒரு செயல், அதை பேஸ் பண்ணி வரும் இல்லையா? ஒரு தொழில் இல்லையா? தொழில் பெயர். ஸோ இந்த மாதிரி வரும். இறைவனை கை தொழுதேன். கை அப்படின்றது சினை பெயர். கைன்றது சினை பெயர். இப்ப இறைவன் அப்படின்னு எடுத்தோம்னா அது பொருள் பெயர்ல வரும். தொழுதேன் அப்படின்னு வந்தா ஒரு செயல், ஒரு தொழில். அப்போ அது தொழில் பெயர் அப்படின்னு வரும். நான் மதுரைக்கு. மதுரைன்றது ஒரு இடம். ஸோ இடப்பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட், புத்தகம் அப்படின்றது ஒரு பொருள் இல்லையா? பொருட்பெயர். வாங்கி வந்தேன். கற்றலை தொடர்வோம் இனி. ஸோ இதுல என்ன வரும்? கற்றலை தொடர்வோம் இனி. கற்றல் அப்படின்றது ஒரு தொழில். இது ஒரு தொழில் பெயரை குறிக்கும். நன்மைகள் பெருகும் நனி. நன்மை அப்படின்றது பண்பு. ஸோ பண்பு பெயர். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு டேஷ் போட்டு அது என்ன அப்படின்றது, அது எவ்வகை பெயர் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன 3 வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வாய்மையே
வெல்லும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பில்லை, லைட்டாக வாசிச்சுக்கோங்க. இப்போ சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதே சேம் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றாள். சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அமுத சுரபியை பெற்றாள். ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு என்ன செய்றா? போறா ஃபர்ஸ்ட். ஓகேவா? அங்க போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றா? அமுத சுரபி என்ன செய்றா? பெற்றாள். அடுத்தது என்ன வரும்? அமுத சுரபியை பெற்றாள். அடுத்து எங்க போறா? ஆதிரை கிட்ட போய் முதல் உணவை என்ன செஞ்சா? பெற்றாள். அடுத்தது சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அடுத்து என்ன செஞ்சா? சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் என்ன செஞ்சா? வேண்டினா. ஓகேவா? ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இதுல மேக்சிமம் வாக்கியத்தில் அமைச்சு எழுதுன்னு நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. இந்த ஒலி வேறுபாடு கேட்பாங்க. என்ன பொருள், இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ அறம் அப்படின்னா என்ன? அறம் அப்படின்னா ஒரு கூர்மையான ஒரு கருவி. ஓகேவா? அறம்னா என்னது? கூர்மையான ஒரு கருவி. அதைத்தான் அறம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அறம்னா என்ன மீனிங் வரும்? இந்த அறம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நற்செயல். அதைத்தான் என்ன சொல்லுவோம் இல்லையா? அறம் செய்ய விரும்பு. ஓகேவா? ஒரு நற்செயல். மனம் அப்படின்னா என்னது? உள்ளம். மனம்னா என்னது? உள்ளம். இப்போ மனம் அப்படின்னா என்னது? நறுமணம். மனம்னா என்னது? நறுமணம். ரைட்டா? நெக்ஸ்ட், இரு பொருள் தருக. ஆறு அப்படின்னா என்னது? ஒன்று நதி, இன்னொன்று எண். ஸோ இந்த மாதிரி இரு பொருள் தருக. இதுவும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. திங்கள் அப்படின்னா என்னது? திங்கள் அப்படின்னா ஒன்று கிழமை சொல்லலாம் இல்லையா? வேற என்ன சொல்லலாம்? மாதம் அப்படின்ற பொருளும் வரும். நிலவு அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஓடு அப்படின்னா என்னது? வீட்டோட மேற்பகுதி என்ன சொல்லுவோம்? ஓடு. மேற்கூரையை சொல்லுவோம் இல்லையா? அந்த ஓடையும் நம்ம ஓடுன்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று ஓடுதல், ஒரு செயலை சொல்லலாம், ஒரு தொழிலை சொல்லலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், நகை அப்படின்னு என்னது? நகைனா ஒன்று ஆபரணம். ஆபரணம். இன்னொன்று என்ன சொல்லலாம் நகைனா? புன்னகை, அதையும் சொல்லலாம். இன்னொன்று புன்னகை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், புதிர் கண்டுபிடி. ஸோ இது கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் லைட்டாக வாசிச்சு விட்டு போயிடுவோம். இச்சொல் மூன்றெழுத்து சொல். உயிரெழுத்துக்கள் வரிசையில் முதல் எழுத்து. உயிரெழுத்து வரிசையில் முதல் எழுத்து என்னது? அ. நெக்ஸ்ட், இச்சொல்லின் முதல் இதுதான் இச்சொல்லுடைய முதல் எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அ தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து அ. ஓகே. வல்லின மெய் எழுத்துக்களின் கடைசி வரிசையில் கடைசி எழுத்து இச்சொல்லினுடைய இடை எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. வல்லின மெய் எழுத்து என்னது? கசட தபர இல்லையா? ட த ப ர. இந்த மெய் எழுத்துக்கள்ல கடைசி எழுத்து. அப்ப இரு. அப்போ ரா. வாசனை என்னும் பொருள் தரும் வேறு சொல்லின் கடைசி எழுத்து இச்சொல்லினுடைய மூன்றாம் எழுத்து. இப்போ வாசனை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நறுமணம் அப்படின்றது சொல்லுவோம். அப்போ நறுமணம் அப்படின்னா இதோடைய கடைசி எழுத்து என்ன? இம்மு இல்லையா? ஸோ அறம் அப்படிங்கிறதான் இந்த விடுகதையோடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இதெல்லாம் நமக்கு கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட், கலைச்சொல். இது கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. கலைச்சொல் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது.
ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 4லேருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பா இந்த கலைச்சொல் பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இப்ப ஆல்ரெடி நார்மலாவே 2, 3 கொஸ்டின் வந்து இந்த கலைச்சொல்ல வரும். இப்ப மோஸ்ட்லி இலக்கணம் தான் அப்படின்றனால இதுலேருந்து எத்தன கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றவே முடியாது. நெறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அதனால கலைச்சொல் வந்து ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா அறக்கட்டளை. அறக்கட்டளைன்னா என்னது? ட்ரஸ்ட். அறக்கட்டளை அப்படின்னா என்னது? ட்ரஸ்ட். தன்னார்வலர் அப்படின்னா என்னன்னா வாலண்டீர். தன்னார்வலர் அப்படின்னா என்னது? வாலண்டீர். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா என்னது? ஜூனியர் ரெட் கிராஸ். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா என்னது? ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் அப்படின்னா என்னது? ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சாரண சாரணியர் அப்படின்னா என்னது? ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். ஓகேவா? அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டீர். இளம் செஞ்செழுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் இதோட முடியுது. ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்டரோடைய புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னா 6th புக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? 7th புக்குக்குள்ளே போயிடலாம். 6th புக்கில் உள்ள எல்லா இதுவுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ படிக்காதவங்க நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். மற்ற எக்ஸாம்ஸை விட குரூப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் இப்போ நமக்கு சிலபஸ் மாற்றினால ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அதனால புக் பேக் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுலேயும் இந்த கலைச்சொல் வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதனால ஒரு ஒன் வேர்டை கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் டச் நம்ம வந்து இயல் 3 முடிச்சிட்டோன்னா 6th புக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.